திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 119 दोबारा उस वचन को पढ़ेंगे. भजन संगीत 119 17. அதுல 17 வசனத்தை வாசிக்கலாம். 17 वचन. अपने दास का उपकार कर कि मैं जीवित रहूं और तेरे वचन पर चलता रहूं. பாருங்க, பைபிள் சொல்லுது, कलाम कहती है உம்முடைய தாசனாகிய என் மேல் அனுகூலமாயிரும். और तेरा दास मुझ पर उपकार कर. என் மேல நீங்க உம்முடைய தயவை காமிங்க. आप मेरे ऊपर मेरी दया को दिखाइए. இந்த இந்த வசனத்துக்கு மேல इस वचन के ऊपर ஒரு டைட்டில் கொடுத்திருக்கு பாருங்க. एक टाइटल दिया गया है. அங்க என்ன கொடுத்திருக்குது? क्या दिया है? கிம்மல் அப்படினு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. गिम्मल ऐसा दिया है. இந்த கிம்மல் அப்படிங்கற எழுத்தை நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். गिम्मल ये अक्षर को हम ध्यान करने वाले हैं. இந்த வசனம், இந்த கிம்மல்ங்கற டைட்டிலுக்கு கீழ इस गिम्मल विषय के नीचे 8 வசனங்கள் இருக்குது. 8 वचन है. இந்த 8 வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, इस 8 वचन को आप देखेंगे तो அந்த ஒவ்வொரு வசனமும் ஆரம்பிக்கும் போது हर एक वचन शुरू होते समय அது கிம்மல் என்கிற எழுத்துல இருந்து தான் वो ஆரம்பிக்கும். गिम्मल अक्षर से ही शुरू होता है. சோ இதுல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு எழுத்தை தான் இந்த எழுத்தை பத்தி தான் நம்ம பார்க்க तो போறோம். इस अक्षर के बारे में ही हम देखने वाले हैं. இந்த கிம்மல்ல அத ஏன்ஷியன் ஹீப்ருல என்ன சொல்வாங்கன்னா, गिमल को प्राचीन हिब्रू में क्या कहते हैं? அத கமால் அப்படினு சொல்லி சொல்வாங்க. उसे गमाल करके कहते हैं. இந்த கமால் அப்படினா गमाल का मतलब, அதுக்கு அர்த்தம் ஒட்டகம். उसका मतलब ऊंट. ஒட்டகம். கமால் அப்படினா ஒட்டகம். गमाल का मतलब ऊंट है. இந்த கமால்ங்கிறது நம்ம ஏற்கனவே படிச்ச ஒரு காரியம் தான். गमाल हम पहले ही सीखे हुए हैं. கமால் அப்படினா ஒட்டகம்ங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். और हम जानते हैं कि गमाल का मतलब ऊंट है. ஒரு ஒட்டகம் போது அப்படினா, एक ऊंट अगर जाती है, அந்த ஒட்டகத்தை நீங்க ஹீப்ருல என்ன சொல்வீங்க? उस ऊंट को इब्रानी भाषा में क्या कहोगे? என்ன சொல்வீங்க? क्या कहोगे? கமால் அப்படினு சொல்லி சொல்வீங்க. गमाल कर कहोगे. கமால் அப்படினா ஒட்டகம். गमाल का मतलब ऊंट है. நிறைய ஒட்டகம் போதுன்னு வைங்க. बहुत सारे ऊंट जाती है तो கமாலிம் அப்படினு சொல்லுவாங்க. तो गमालिम कहते हैं. கமாலிம் அப்படினா நிறைய ஒட்டகம். गमालिम का मतलब बहुत सारे ऊंट. கமால் அப்படினா ஒட்டகம். गमाल का मतलब ऊंट. இப்போ இந்த கமாலுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குது. अब गमाल का एक और मतलब भी है. அது என்ன அர்த்தம் அப்படினா, वो क्या मतलब है? ஒரு குழந்தை பால் குடிய மறந்து, एक बच्चा अपने दूध जो पीती है उसे छोड़कर நல்ல திடமான ஆகாரத்தை சாப்பிட ஆரம்பிக்கும் போது, उसे भूलकर अच्छे स्थिर खाना जब भोजन लेती है, அத கமால் அப்படினு சொல்லி சொல்வாங்க. उसे गमाल कहते हैं. கமால் அர்த்தம் என்ன? गमाल का मतलब क्या है? பால் குடிய மறந்த ஒரு குழந்தை. वो माँ के दूध को भूलने वाली बच्ची. அந்த குழந்தையை என்ன சொல்வாங்க? கமால் அப்படினு சொல்லி वो சொல்வாங்க. जो माँ के दूध को भूल जाते हैं उस बच्ची को गमाल कहते हैं. பைபிள் அப்படி நிறைய இடங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. कलाम में ऐसे बहुत सारे जगह पे दिया गया है. நீங்க ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம், उत्पत्ति के 21वां अध्याय, அதுல 8ஆம் வசனத்தை வாசிங்க. उसमें 8वें वचन को पढ़िए. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். उत्पत्ति 21:8. वह लड़का बड़ा और उसका दूध छुड़ाया गया और इज़ाक के दूध छुड़ाने के दिन अब्राम ने बड़ा भोज किया. பாருங்க, பைபிள் சொல்லுது, देखिए कलाम कहती है ஈசாக்கு பால் மறந்தான். और ईसाक का दूध छुड़ाया गया. என்னைக்கு பால் மறந்த அந்த நாள்ல, और जिस दिन वो दूध को भूलने के दिन से, அன்னைக்கு ஆபிரகாம் ஒரு பெரிய விருந்தை என்ன செய்யலாம் வைக்கிறான். उसी दिन को अब्राहम बड़ी दावत देता है. சோ ஒரு குழந்தை பால் மறக்கும் போது, एक बच्चा जब उसका दूध छूट जाता है, அப்ப அதுக்கு பெரிய விருந்து வைக்கிறாங்க. तो उसके लिए बड़ा दावत रखते हैं. இப்ப கிறிஸ்டியன்ல யாராவது இப்படி வச்சாங்கன்னு வைங்களேன், अभी मसीह लोगों में ऐसी किसी ने रख दिया तो உடனே என்ன சொல்லிடுவாங்க? तुरंत क्या बोलेंगे? இது உலகத்தான் மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. संसार के लोगों की तरह करते हैं ऐसे ஆனா बोलेंगे. ஆபிரகாம் என்ன பண்ணிருக்கிறார்? लेकिन इब्राहिम ने कैसा किया है? ஈசாக்கு பால் மறந்த உடனே वो इसहाक जैसे दूध को भूल गया, ஒரு பெரிய விருந்து வச்சிட்டாரு. एक बड़ी जेवनार को रखा. எங்க வீட்டு பக்கத்துல हमारे घर के बाजू में ஒரு பையன் இருக்கிறான், சின்ன பையன். एक छोटा बच्चा है. அவன் திடமான ஆகாரத்தை சாப்பிட ஆரம்பிச்ச உடனே, वो स्थिर खाना भोजन जब लेने लगा, அங்க வீட்ல விருந்தே வச்சாங்க. उस घर में बड़ा पर्व रखे, जेवनार रखे. ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வச்சாங்க. एक बड़ा जेवनार रखा. அவங்க என்ன செய்தாங்க தெரியுமா? उन्होंने क्या किया? இந்த பிஸ்கட் எல்லாம் வச்சு, ये बिस्किट को रखे அந்த குழந்தைக்கு பிடிச்சமான டாய்ஸ் எல்லாம் பண்ணி, और वो बिस्किट से उस बच्चे को जो खिलौना पसंद है वो बनाकर, அந்த விளையாட்டு பொருள் எல்லாம் பண்ணி அதுல வச்சாங்க. उस खिलौनों को बनाकर उन्होंने रखा. தம்முடைய உறவினர் எல்லாம் கூப்பிட்டு பெரிய விழா பேதி கொண்டாடினாங்க. अपने सगे लोगों को बुलाकर बड़ी दावत जैसे एक இது बनाया. நம்ம பண்ணலாமா பண்ண கூடாதா? ये हम कर सकते हैं कि नहीं? பைபிள்ல இருக்கிறதுனால பண்ணலாம். कलाम में है तो कर सकते हैं. ஒரு குழந்தை பால் மறக்குறாங்க அப்படினா, एक बच्चा दूध को भूलता है तो அவங்க தான் கமால். वो गमाल है. அப்ப கமால் ஆயிட்டான் அப்படினா, तो गमाल हो गया तो அப்ப அப்பா
என்ன செய்யணும்? तो पिता क्या करना ஒரு है? பெரிய ஃபங்க்ஷன் வைக்கணும். एक बड़ी जेवनार को रखना ஒரு है, பெரிய ஃபீஸ்டே நடக்குது. एक बड़ी दावत को रखना है। எதுவரைக்கும் ஒரு குழந்தை जब तक एक बच्ची, அவன் கமாலா மாறலையோ, जब तक एक बच्चा गमाल नहीं बनता, அது வரைக்கும் அவனுக்கு எந்த ஒரு ஃபீஸ்டும் கிடையாது. तब तक कोई उसके लिए पर्व नहीं है। ஒரு ஃபெஸ்டிவலை கொண்டாடணும்னா एक पर्व को मनाना है तो அப்போ வேதத்தின்படி அவன் கமாலா மாறி இருக்கணும். कलाम के अनुसार वो गमाल बनना है, அவன் பால் குடிய மறந்து இருக்கணும். वो अपने दूध को भूल जाना चाहिए। இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு நிறைய பண்டிகைகள் பைபிள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. आज कलाम के अंदर बहुत सारे पर्व के बारे में दिया है। இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முதல் பண்டிகை என்ன அப்படினா, इस्राएलियों का पहला पर्व कौन सा है? அது பஸ்கா தான் முதல் பண்டிகை. पस्का ही उनका पहला पर्व है। இந்த பண்டிகைக்குள்ள நுழையணும்னா इस पर्व के अंदर घुसना है तो இன்னைக்கு பால் குடிக்கிற குழந்தையா இருக்க கூடாது. अब वो दूध पीने वाला बच्चा नहीं रहना, நம்ம கமாலா மாறணும். हम गमाल बनना है। வேதத்துள்ள பண்டிகைக்குள்ள நீங்க போணும்னா कलाम के पर्व के अंदर जाना है तो அப்போ ஒரு மனிதன் அவன் பால் குடிக்கிறவனா இருக்க கூடாது. तो एक मनुष्य दूध पीने वाला नहीं, அவங்க பால் மறந்தவர்களா இருக்கணும். वो दूध को भूलने वाला होना चाहिए, அவங்க திடமான ஆகாரத்தை சாப்பிடணும். वो स्थिर भोजन खाने वाला होना இந்த चाहिए। பால் குடிக்கிறதுனா என்ன? ये दूध पीना क्या है? இந்த பால் குடிக்கிறது பைபிள் என்ன சொல்லி இருக்குது? ये दूध पीने के बारे में कलाम में क्या बोला गया பாருங்க, है? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் पहला पत्रस दूसरा अध्याय அதுல 2ஆம் வசனத்தை வாசிங்க. दूसरे वचन को हम पढ़ेंगे। 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். पहला पत्रस दूसरा अध्याय दूसरा वचन। नए जन्मे हुए बच्चे के समान निर्मल आत्मिक दूध की लालसा करो, ताकि उसके द्वारा उद्धार पाने के लिए बढ़ते जाए। பாருங்க, பைபிள் சொல்லுது, कलाम कहती है ஒரு சிறு பிறந்த குழந்தையை போல एक छोटी जन्म हुई बच्ची के माने நீங்க எதுல வாஞ்சியா இருக்கணுமா? आप किसके अंदर उत्साह रहना चाहिए? திரு வசனமாகிய ஞான பாலாகிய தேவனுடைய வார்த்தையின் மேல வாஞ்சியா இருக்கணும். और जो परमेश्वर का वचन जो बुद्धि का दूध है उसके ऊपर आप लालच दिखाना है। கர்த்தருடைய வசனம் தான் பால். परमेश्वर का वचन ही वो दूध है। இந்த பாலை தான் நம்ம குடிக்கிறோம். इस दूध को ही हम पीना है। ஆனா இந்த பால் யார் குடிக்கிறா? ये दूध कौन पीता है? இது புதிதாய் பிறந்த குழந்தை குடிக்கக்கூடிய ஒரு காரியம். जो नया जन्म होता है वो बच्चा पीता है। இந்த பாலும் எதுதான்? ये दूध भी क्या है? அது தேவனுடைய வார்த்தை தான். वो परमेश्वर का वचन ही है। இன்னைக்கு சமுதாயத்துல நிறைய பேர் இப்படி தான் இருக்காங்க. आज संसार में बहुत सारे ऐसे ही हैं। அவங்க இன்னும் பாலை குடிச்சிட்டே தான் இருக்காங்க. और भी अभी भी वो दूध ही पी रहे हैं। அப்படினா அர்த்தம் என்ன? इसका मतलब क्या है? ஒரு பலவீனம் ஆயிட்டுனா, एक कमजोरी हो गई तो அவங்க உடனே அவங்களுக்கு எப்படிப்பட்ட செய்தி தேவைப்படுது? அவங்களுக்கு तो उनको किस प्रकार का संदेश का जरूरत है? சுகமளிக்கக்கூடிய ஆராதனை இருக்கணும், चंगाई का आराधना, ரட்சிப்பின் ஆராதனை இருக்கணும். उद्धार का आराधना। இப்படி ஒவ்வொரு நேரமும் இந்த இந்த ஃபவுண்டேஷன் மெசேஜ்லயே இருப்பாங்க. ऐसे हर समय इस नींव के संदेश के अंदर ही रहेंगे। இந்த போடப்பட்ட அஸ்திபாரத்தின் செய்தியிலே இருப்பாங்க. ये नींव के संदेश के अंदर ही रहेंगे। இதுதான் பால். यही दूध है। இது புதிதாய் பிறந்தவர்கள் और जो नए जन्म होते हैं இந்த பாலை குடிச்சிட்டே இருக்கணும். इस दूध को पीते रहना है। அவங்களுக்கு அந்த பாலை குடிக்கலாட்டி अगर वो दूध नहीं पिएंगे तो அழ மட்டும் தான் தெரியும், केवल रोना जानेंगे வேற எதுவும் தெரியாது. और कुछ मालूम नहीं ஏன்னா होगा, புதிதாய் பிறந்த பிள்ளைகள், क्योंकि नए जन्म हुए बच्चे हैं। அவங்களுக்கு சொல்ல தெரியாது. वो बोल नहीं पाएंगे, வலி இருக்குன்னு சொல்ல தெரியாது. दर्द है तो बता नहीं सकते। அங்க ஏதாவது செய்தி கிடைச்சதுன்னா वहाँ को संदेश आया तो இவங்களுக்கு அப்படிப்பட்ட செய்தி எதிர்பார்ப்பாங்க. वो ऐसे इन संदेश का इंतजार करते हैं। எங்கயாவது சுகமளிக்கும் ஆராதனை இருக்காதா? कहीं कहीं पर तो ऐसे चंगाई का आराधना नहीं होगा அது क्या? எல்லாம் வேணும் தான். वो सब चाहिए, ஆனா அதையே நாடிக்கிட்டு இருந்தால் लेकिन उसी पर ही हम निर्बल रहेंगे तो அப்ப இன்னும் சிறு குழந்தையா இருக்கோம்னு சொல்லி அர்த்தம். तो अभी ये मतलब है कि अभी भी हम छोटे बच्चे हैं, இன்னும் பால் குடிக்கிறவர்களா இருக்கோம்னு அர்த்தம். अभी तक हम दूध पीने वाले बच्चे हैं। நம்ம வெறும் பால் குடிக்கிறவர்களா இல்ல, हम केवल दूध पीने वाले नहीं, நம்ம கமாலா மாற வேண்டி हम இருக்குது. गमाल बनना है। நம்ம கமால் யாரு? हम गमाल कौन है? பால் குடிய மறந்தவர்கள். दो दूध को भूलने वाले। நீங்க திடமான ஆகாரத்தை वो சாப்பிடணும். स्थिर भोजन को खाना है। அப்படி சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா यदि ऐसे खाने लगेंगे तो நீங்க பண்டிகைக்குள்ள போகலாம். आप पर्व के अंदर जा सकते हैं। என்ன பண்டிகை? कौन सा पर्व? எங்க சர்ச்சில் அறுப்பின் பண்டிகை நடக்க போகுது. हमारे कलीसिया में खतना का पर्व है। நான் அந்த பண்டிகை பற்றி சொல்லல, मैं उस पर्व के बारे में नहीं நான் कहता, ஆவிக்குரிய பண்டிகை பற்றி பேசுறேன். आत्मिक पर्व के बारे में कहता हूँ। யெகோஷுவா நம்மளுக்கு பஸ்கா, यहोशुआ ही हमारा पस्का है। அந்த மாம்சத்தை நீங்க சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. उस मांस को आप खाने लगोगे। நீங்க கமால் ஆகலன்னா आप यदि गमाल नहीं बने இன்னும்
இன்னும் நீங்க பாலை தான் குடிச்சிட்டு இருக்கீங்க. अभी तक आप दूध ही पी रहे हो। யோசுவா சொன்னார், योशुआ ने कहा, என் மாம்சத்தையும் இரத்தத்தையும் பானம் பண்ணுங்கள், मेरे मांस और लहू को पी कर देखो, உங்களுக்குள்ள ஜீவன் உண்டாயிருக்கும். तुम्हारे अंदर जीवन होगा। மாம்சத்தையும் இரத்தத்தையும் யார் சாப்பிடுவா? मांस और लहू को कौन पीना है? ஒரு குழந்தைக்கு போய் நீங்க மாம்சத்தை கொடுத்து பாருங்க, एक बच्चे को आप मांस देकर देखिए, கொஞ்ச நேரத்துல வயித்தோட்டம் பிடிக்கிறோம், थोड़े समय में उनको जुलाब हो जाएगा, இல்லாட்டி வாந்தி எடுத்துருவா, या फिर उल्टी करेंगे, இல்லாட்டி ஏதாவது ஒரு காரியத்தை या பண்ணிடுவா. फिर कुछ ना कुछ हो जाएगा। சிறு குழந்தைக்கு மாம்சம் கொடுக்க முடியாது. छोटे बच्चे को हम मांस खिला नहीं सकते। யோசுவாவுக்கு பின்னால योशुआ के पीछे ஒரு பெரும் கூட்டம் வந்துட்டு இருந்துச்சு. एक बड़ी झुंड आ रही थी। அப்பதான் யோசுவா சொன்னார், तब यहोशुआ ने कहा, என் மாம்சத்தை இரத்தத்தையும் பானம் பண்ணுங்கள், मेरे मांस और लहू को पी कर देखो, உங்களுக்குள்ள ஜீவன் உண்டாயிருக்கும் சொன்னார். तुम्हारे अंदर जीवन होगा। அத கேட்ட உடனே उसे सुनते ही எல்லா கூட்டமும் ஓடி போயிடுச்சு. सारा झुंड भाग गया। இவர் நம்மள நரமாம்சத்தை திங்க சொல்றாரு. ये हमें मनुष्य के मांस को खाने के लिए அவர் कहता है। சொன்னதை இவங்களால புரிந்து கொள்ள முடியல. वो जो उसने कहा उसे समझ नहीं पाए, ஏன்னா அவருக்கு பின்னால இருந்த அந்த பெருக்கூட்டம், क्योंकि उसके पीछे जो बड़ी झुंड थी அது பால் குடிக்கிற கூட்டம், वो दूध पीने वाली झुंड थी। அது கமால் ஆகல. அவங்க वो कमाल नहीं हुआ। அவங்கிட்ட இந்த வார்த்தை சொன்ன உடனே उसके पास ये वचन कहने के बाद எல்லாம் ஓடிட்டாங்க. सब चले गए। கடைசில 12 சீஷர்கள் மட்டும் தான் இருந்தாங்க. आखिर में केवल 12 चेले लोग ही थे। கர்த்தர் திரும்பி அவங்கள பார்த்து சொன்னார், परमेश्वर ने पलटकर उनसे कहा, உங்களுக்கும் போதுக்கு மனசு இருந்தா போங்க. यदि तुम भी जाना चाहते हो तो जाओ। அப்பதான் பேதுரு சொன்னார், तभी पतरस ने कहा, யா கர்த்தாவே நாங்க யார்கிட்ட போவோம்? हे प्रभु हम किसके पास जाएं? நித்திய ஜீவ வசனம் உங்களிடத்தில் இருக்கிறது. अनंत काल का जीवित वचन आपके पास है। நாங்க யார்கிட்ட போக हम முடியும்? किसके पास जाएं? திடமான ஆகாரத்தை சாப்பிடணும். स्थिर भोजन को खाना है। இந்த மாம்சத்தை சாப்பிடுறவங்க எப்படி தெரியுமா? इस मांस को Sorry, खाने वाले, இந்த பாலை குடிக்கிறவங்க எப்படி தெரியுமா? दूध को पीने वाले कैसे हैं? எப்பவும் அற்புதத்தையே விரும்பிட்டு இருக்கிறவங்க. हमेशा चमत्कार को ही देखने वाले। எனக்கு ஏதாவது ஒரு அற்புதம் நடக்காதா? मेरे लिए कोई अद्भुत नहीं होगा எனக்கு क्या? ஏதாவது ஒரு அதிசயம் நடக்காதா? वो मेरे लिए कोई अद्भुत होगा नहीं? இதையே தேடிட்டு இருக்கிறவங்க इसे ही ढूंढने वाले இவங்க பால் குடிக்கிறவர்களா இருப்பாங்க. ये दूध पीने वाले ஆனா होंगे। நம்ம சபை பால் குடிக்கிற சபையா இருக்க கூடாது. लेकिन हमारी कलीसिया दूध पीने वाला नहीं होना நம்ம चाहिए। திடமான ஆகாரத்தை சாப்பிடக்கூடியவங்களா हम स्थिर இருக்கணும். भोजन को खाने वाले होना चाहिए। நம்ம கமாலா மாறணும். हम गमाल बनना है। நம்ம பால் குடிய மறந்த பிள்ளைகளா இருக்கணும். हम दूध को भूलने वाले बच्चे होना நம்ம चाहिए। கமால்ங்க. हम गमाल हैं। நம்ம எல்லாம் கமால். हम सब गमाल நம்ம हैं। பால் குடிய மறந்தவர்கள். हम दूध को भूल जाना இந்த है। ஹீப்ரு சாப்பிடுறோமே, ये हिब्रू को हम जो खाते हैं, இது மத்தவங்களுக்கு கொடுத்து பாருங்க, ये दूसरों को देख के देखिए, ஓடியே பெறுவாங்க. भाग जाएंगे। இந்த ஹீப்ரு எங்களுக்கு தேவையில்லைன்னு ஓடிடுவாங்க. ये हिब्रू हमको जरूरत नहीं करके भाग ஆனா நீங்க जाएंगे। எப்படி நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க? लेकिन आप कैसे सुन रहे हो? நீங்க எப்படி உங்களுக்கு ஒண்ணும் ஆக மாட்டுங்க? आपको कुछ ऐसा लगता नहीं? எப்படி நீங்க உட்கார்ந்து கேக்குறீங்க? आप कैसे सुनते हो? சில ஜனங்களை பார்க்கும்போது कुछ लोगों को ऐसे सोच कर देखेंगे तो அவங்களுக்கு என்ன புரியுது இதுல? उनको क्या समझ में आती है? ஆனாலும் இவங்க இந்த ஹீப்ரு பார்த்துட்டு இருக்காங்களே. फिर भी इस हिब्रू को देख रहे हैं। அப்ப இவங்க இப்போ பால் குடிக்கிற குழந்தை இல்ல. तो अभी वो दूध पीने वाले बच्चे नहीं அவங்க हैं। திடமான ஆகாரத்தை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. वो स्थिर भोजन को खाने लगे हैं। அவங்க கமால் ஆயிட்டாங்க. वो गमाल हो चुके हैं। ஈசாக்கு கமால் ஆன உடனே इसहाक गमाल होने के बाद உடனே ஆபிரகாம் என்ன செய்தார்? तुरंत इब्राहिम ने क्या किया? ஒரு பெரிய பண்டிகை வச்சிட்டாரு. एक बड़ी पर्व को रख दिया। இன்னைக்கு நம்மளும் அப்படி செய்யலாம். आज हम भी ऐसे कर सकते हैं। பிள்ளை குழந்தை வந்து பால் குடி மறந்துட்டுனா अगर बच्चा दूध को भूल गया तो நம்ம விருந்து வைக்கலாமா வேண்டாமா? हम पर्व रख सकते कि नहीं? இன்னைக்கு நம்ம கமாலா மாறிட்டோம்னா आज हम गमाल बनना है तो கர்த்தர் நம்மளை விருந்துக்குள்ள கொண்டு போவார். परमेश्वर हमें पर्व के अंदर ले जाता है। யெகோஷுவா சீக்கிரமா வரப்போறார். यहोशुआ शीघ्र आने वाला है। அவர் வரும்போது वो आते समय அவர் எதுக்கு வரப்போறாரு? वो क्यों आता है? மணவாட்டியை கூட்டி போக வரப்போறாரு. दुल्हन को ले जाने के लिए आता है। மணவாட்டி பால் குடிக்கிற குழந்தையா இருந்தால் यदि दुल्हन दूध पीने वाली बच्ची होगी तो அத தூக்கிட்டு போக மாட்டாரு. उसे नहीं ले जाएगा। மணவாட்டி எப்படி இருக்கணும்? दुल्हन कैसे होना ஒரு चाहिए? வாலிப பிள்ளை, एक जवान बच्ची, பால் குடிக்கிற குழந்தை இல்ல. दूध पीने वाली बच्ची नहीं, அவ திடமான ஆகாரத்தை சாப்பிடக்கூடியவா. सिर्फ भोजन को खाने वाली। ஒரு கன்னி பெண்ணை கர்த்தர் திருமணம் முடிக்க வராரு. एक कुंवारी को परमेश्वर विवाह करने वाला है। குழந்தையை கல்யாணம் முடிக்க வரல. वो बच्चे को विवाह करने के लिए नहीं இன்னைக்கு आता। நம்ம சபை आज हमारी அது कलीसिया கற்புள்ள கன்னிகையா இருக்கணும். एक कुंवारी होना चाहिए। ஹalleluya. हालेलुया। குழந்தையா இல்ல. बच्चा नहीं। இன்னும் எனக்கு இந்த பால் குடிக்கணும்பா.
नहीं और भी मुझे दूध पीना है எனக்கு இன்னும் அற்புதம் வேணும். और भी मुझे चमत्कार चाहिए அற்புதம் கண்டிப்பா நடக்கும். अद्भुत जरूर होगा ஆனா நீங்க கமாலா மாறணும். लेकिन आप गमाल बनना है கமாலா மாறிட்டீங்கன்னா गमाल बन जाएंगे तो அற்புதம் வேற விதமா நடக்கும். अद्भुत अलग तरीके से होता நீங்க है கையை நீட்டுனீங்கன்னா आप हाथ बढ़ाएंगे तो அங்க அற்புதத்தை கர்த்தர் செய்வார். वहां पर अद्भुत को परमेश्वर करेगा. உங்க கரத்துல அந்த வல்லமை வைத்திருக்கிறார். आपके हाथ में वो सामर्थ दिया है. என் மேல யாராவது கை வைக்கணும். मेरे ऊपर कोई तो हाथ रखे. யாராவது என் மேல கை வச்சு ஜெபம் பண்ணணும். कोई तो मेरे ऊपर हाथ रख के प्रार्थना करे. இப்படியே நினைக்க வேண்டாம். ऐसे ही सोचना नहीं கர்த்தாவே है. நான் கை நீட்டுனா प्रभु मैं यदि हाथ बढ़ाऊं அங்க அற்புதம் நடக்கணும். वहां अद्भुत होना है. ஹalleluya हालेलुया. அதான் கர்த்தர் மோசேயை பார்த்து சொன்னார். इसलिए परमेश्वर ने मूसा से देखकर நீ कहा ஏன்பா ஏன்ட்ட முறையிட்டு இருக்கற? तू मेरे पास क्यों बोलता है? ஏன்ட்ட ஏன் அழுதுகிட்டு இருக்கற? मेरे पास क्यों रोता है? உன் கையை நீட்டு. मेरे हाथ को बढ़ा. நீ சொல்லு. तू बोल. அவன் கையை நீட்டுனா वो हाथ बढ़ाया. சிவந்த சமுத்திரம் ரெண்டா பிளந்துட்டு लाल समुद्र दो भाग हो गया. அதே தேவன் இன்னைக்கு நமக்கு அந்த வல்லமை வச்சிருக்கிறார். वही परमेश्वर आज हमें वो सामर्थ को रखा நம்ம है. பால் குடிக்கிற குழந்தையை போல हम दूध पीने वाले बच्चे के माने நம்ம नहीं. கர்த்தர்ட்ட கம்ப்ளைன்ட் கொண்டு போக கூடாது. हमेशा परमेश्वर के पास कंप्लेंट नहीं लेके இப்படி जाना ஆயிட்டு है. प्रभु ऐसा हो கர்த்தாவே गया. அப்படி ஆயிட்டு प्रभु ऐसा हो गया. கர்த்தர் என்ன சொல்வார் தெரியுமா? परमेश्वर क्या कहेगा? ஏன் என்கிட்ட முறையிட்டு இருக்க? क्यों मेरे पास रोता உன் है? கையை நீட்டு. मेरे हाथ को बढ़ा. நீ பேசு. तू बोल. அங்க அற்புதம் நடக்கும். वहाँ अद्भुत होगा. ஹalleluya. Amen. இந்த ஈசாக்கு ये इसाक जो பால் है குடிய மறந்தான். वो दूध को भूलने के அவன் बाद கமாலா மாறினா. वो कमाल बन गया. அவன் அப்பா ரொம்ப பெரிய விருந்து வச்சிட்டாரு. उसके पिता ने बहुत बड़ा पर्व रखा. हालेलुया. हालेलुया. இன்னைக்கு நீங்க விருந்துக்குள்ள போணும்னா आज यदि आप उस पर्व के अंदर जाना है, நீங்க பஸ்கா ஆசரிக்கணும்னா अगर आप उस पस्का को मनाना है, நீங்க புளிப்பில்லா அப்ப பண்டிகையில பிரவேசிக்கணும்னா वो बेखमीर रोटी के पर्व के अंदर जाना है तो நீங்க கமாலா மாறணும். आप गमाल बनना है. ஹalleluya. हालेलुया. இன்னைக்கு கர்த்தர் உங்களை கமாலா பார்க்க விரும்புறார். आज परमेश्वर आपको गमाल देखना चाहता அதே है. மாதிரி ऐसे ही சாமுவேலுடைய நாட்களில் நடந்துச்சு. शमूएल के दिनों में भी हुआ. பாருங்க 1 சாமுவேல் पहला शमूएल 1ஆம் அதிகாரம் पहला अध्याय 23ஆம் वचनத்தை வாசிங்க. 23वें वचन को पढ़ेंगे. उसके पति एल्काना ने उससे कहा, जो तुझे भला लगे वही कर, जब तक तू उसका दूध न छुड़ाए तब तक यही ठहरे रह, केवल इतना हो कि यहोवा अपना वचन पूरा करे। इसलिए वह स्त्री वही घर पर रह गई और अपने पुत्र के दूध छूटने के समय तक उसको पिलाती रही। பாருங்க சாமுவேலுடைய தாயார் शमूएल की माँ கர்த்தர்ட்ட ஒரு பொருத்தனை பண்ணியிருந்தா. परमेश्वर के पास एक प्रतिज्ञा किया है. கர்த்தாவே நீர் எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தால் है प्रभु यदि आप मुझे एक पुत्र दे, அந்த குழந்தையை நான் உமக்கே கொடுத்துருவேன். वो बच्चे को मैं तेरे हाथ में दूंगी. கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டார். और परमेश्वर ने उसके प्रार्थना को सुना. அவளுக்கு ஒரு குழந்தை கொடுத்தார். उसको एक बच्चा दिया. உடனே கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விடல. तुरंत उसको परमेश्वर के चरणों में नहीं लाई. அவன் நினைக்கிறா वो सोचती है என் குழந்தை பால் குடிய மறக்கிறது வரைக்கும் என்கிட்ட இருக்கட்டும். मेरा बच्चा दूध भूलने तक मेरे पास रहने दो. என்னைக்கு கமாலா மாறுறானோ और जब वो गमाल बनता है, எப்ப பால் குடிய மறக்கிறானோ जब वो दूध को भूलता है, அப்போ கர்த்தருடைய சமூகத்துல போய் விட்டுறேன். तब परमेश्वर के चरणों में छोड़ता हूँ. ஒரு மனிதன் கர்த்தருடைய சமூகத்துக்கு போணும்னா एक मनुष्य यदि परमेश्वर के चरणों में जाना है, அவன் கர்த்தருடைய சமூகத்துல ஊழியத்தை वो செய்யணும்னா परमेश्वर के चरणों में यदि सेवा करना है, அவன் கமாலா மாறணும். वो गमाल बनना है. இன்னும் பால் குடிக்கிறவர்களா இருக்க முடியாது. और अभी भी दूध पीने वाले नहीं होना. ஊழியத்தை மினிஸ்ட்ரி பண்ணணும்னா सेवकाई करना है तो, அதாவது மினிஸ்ட்ரின்னு சொல்லும்போது सेवकाई जब बोलते हैं ஏதோ பெருசா ஒரு காரியம் நினைப்பீங்க. कोई बड़ा चीज करके நீங்க सोचेंगे. கர்த்தருக்கு வேலைக்காரனா வரணும்னா आप यदि परमेश्वर का नौकर बनना है அப்போ நம்ம கமாலா तो மாறியாகணும். हम गमाल बनना है. நம்ம அவருடைய வேலைக்காரன். हम उनके नौकर हैं. இன்னைக்கு மினிஸ்ட்ரின்னு சொன்ன உடனே आज मिनिस्ट्री करके बोलते हैं ஏதோ तो பெரிய காரியத்தை சாதிச்ச மாதிரி இருப்பாங்க. बहुत बड़े काम को किया ऐसा लगेंगे. மினிஸ்ட்ரினா என்ன தெரியுமா? मिनिस्ट्री क्या है? நம்ம கர்த்தருக்கு வேலைக்காரங்க. हम परमेश्वर के नौकर हैं. ஹalleluya. हालेलुया. அவர் என்ன சொல்றதை செய்யணும். वो जो कहता है उसे करना है. நில்லுன்னு சொன்னா நிக்கணும். रुकने कहा तो रुकना है. உட்காருன்னு சொன்னா உட்காரணும். बैठने के लिए कहा तो बैठना है. எந்தின்னு சொன்னா எந்திக்கணும். उठने के लिए कहा तो उठना है. அங்க போன்னு சொன்னா போகணும். वहां जाने के लिए कहता है तो जाना है. ஏன்னா நம்ம அவருடைய வேலைக்காரன். क्योंकि हम उसके नौकर हैं. இந்த சாமுவேல் கர்த்தருடைய சமூகத்துல வேலை செய்ய போயிட்டான். और शमूएल परमेश्वर के चरणों में काम करने के लिए ஆனா गया. வேலை செய்வதற்கு वो काम करने के அவன் लिए யாரா மாற வேண்டி இருக்குது. वो कौन बनना पड़ा? அவன் பால் குடிக்கிற குழந்தையா
இருக்க கூடாது. वो दूध पीने वाला बच्चा नहीं, அவன் கமாலா மாறணும். वो गमाल बनना है। இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய வேலைக்காரனா மாறணும்னா आज यदि हम परमेश्वर का नौकर बनना है நம்ம तो பால் குடிய மறந்து हम दूध को भूलकर யெகோஷுவாவுக்கு முன்னாடி நம்ம கமாலா மாறணும். यहोशुआ के सामने हम गमाल बनना है। அப்பதான் கர்த்தருக்கு வேலைக்காரனா மாற முடியும். तभी ही हम परमेश्वर का नौकर बन सकते हैं। இப்போலாம் பாத்தீங்கன்னா अभी आप देखेंगे तो ஒரு வருஷத்துல 8 மாசத்துல அவங்க என்ன பால் குடிய மறக்க வச்சிடுறாங்க. 8 महीने में या 1 साल में वो दूध भूल जाते हैं। ஆனா பழைய காலத்துல பாத்தீங்கன்னா लेकिन पुराने जमाने में आप देखेंगे तो 5 வருஷம் வரைக்கும் கொடுத்திருக்காங்க. 5 साल तक दिए हैं। அப்படியே நடந்திருக்குது. ऐसा भी हुआ है। இந்த சாமுவேலுக்கு எத்தனை வருஷம் கொடுத்துட்டு இருந்தாலும் தெரியல. और इस शमूएल को कितना साल उसने दूध पिलाया मालूम नहीं। அவனுக்கு புரிதல் வரது வரைக்கும் वो जब तक वो समझ नहीं आई, அவன் என்னைக்கு பால் குடிய மறந்தானோ, जिस दिन वो दूध को भूल गया எப்போ கமாலா மாறிட்டானோ, और जब वो गमाल बन गया கர்த்தருடைய சமூகத்துல ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டான். परमेश्वर के चरणों में सेवा करने लगा, கர்த்தருடைய சமூகத்துல வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டான். परमेश्वर के समूह में काम करने लगा। இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும். आज हम सभी को एक इच्छा होगी, நான் கர்த்தருடைய சமூகத்துல வேலை செய்யணும். मैं परमेश्वर के समूह में काम करना है। அதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டி இருக்குது? उसके लिए क्या करना है? கமாலா மாறணும். गमाल बनना है। இன்னும் பாலை குடிச்சிட்டு கூடாது. अभी तक दूध पीते नहीं रहना। எப்ப பார்த்தாலும் கர்த்தர்ட்ட இது என்ன கம்ப்ளைண்ட் கொண்டு போயிட்டு இருக்க கூடாது. हमेशा परमेश्वर के पास कंप्लेन नहीं लेके जाना। கர்த்தாவே இப்படி ஆயிட்ட, கர்த்தாவே அப்படி ஆயிட்ட. है प्रभु ऐसा हो गया वैसा हो गया। நீங்க கட்டளை கொடுங்க, आप आज्ञा दीजिए, அது அங்க நடக்கும். वो वैसे ही होगा। நீங்க என்ன சொல்றீங்களோ आप जो बोलोगे அந்த காரியம் அங்க நடக்கும். वो பாத்துக்கிடுங்க. चीज वहां पर होगी। ஏன்னா நீங்க இன்னும் பால் குடிக்கிற குழந்தைகள் இல்ல. आप अभी दूध पीने वाले बच्चे नहीं, நீங்க கமாலா மாறிட்டீங்க. आप गमाल बनना है। நம்ம இன்னைக்கு கமாலா பார்க்க விரும்புறா. हमें वो गमाल बनकर देखना நீங்க चाहता है। பண்டிகைக்குள்ள போணுமா? आप पर्व के अंदर जाना है क्या? கர்த்தருக்கு வேலை செய்யணுமா? परमेश्वर के लिए काम करना है அப்ப क्या? நீங்க கமாலா மாறணும். तो आप गमाल बनना है। பவுல் அததான் சொல்றாரு. पौल उसे ही कहता है। 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் पहला कोरिन्थ के 13वां अध्याय அதுல 11 வசனத்தை வாசிங்க. 11वें वचन को पढ़ेंगे। जब मैं बालक था तो मैं बालकों के समान बोलता था, बालकों का सा मन था, बालकों की सी समझ थी, परंतु जब सियाना हो गया तो बालकों की बातें छोड़ दी। குழந்தை கேற்றவைகளை ஒளிச்சிட்டேன். பாருங்க பைபிள் சொல்லுது. देखिए कलाम कहती है, பவுல் சொல்றாரு, पौलुस कहता है, நான் குழந்தையா இருந்தபோது मैं जब बालक था குழந்தையை போல பேசினேன், बालक के मानित बोलता रहा, குழந்தையை போல நான் புரிஞ்சுக்கிட்டேன், और बालक के मानित में समझने लगा, குழந்தையை போல யோசிச்சேன். और बालक की तरह ही सोचने लगा। ஆனா நான் கமால் ஆன பிறகு लेकिन जब सियाना हो गया நான் குழந்தை கேற்றவைகள் எல்லாம் மறந்துட்டேன். मैं बालकों की चीजों को छोड़ दिया, அதெல்லாம் விட்டுட்டேன். वो सब छोड़ दिया। நம்ம கமாலா மாறணும். हम गमाल बनना है। நம்ம பால் குடிக்கிற குழந்தைகளா இருந்தால் हम दूध पीने वाले बच्चे रहेंगे तो அந்த சிந்தனை தான் இருக்கும். वही विचार होगा। பால் குடிக்கிற பிள்ளைகள் எப்படி பேசுமோ அப்படிதான் பேசுவோம். और दूध पीने वाले बच्चे जैसा बात करते हैं वैसे ही बात करते ஆனா हैं। நம்ம பால் குடிக்கிற குழந்தைகள் இல்ல. लेकिन हम दूध पीने वाले बच्चे नहीं, நம்ம எல்லாம் கமாலா மாறிட்டோம். हम सब गमाल बन गए। हालेलुया। हालेलुया। நீங்க கமாலா மாறிட்டீங்கன்னா यदि आप गमाल बन गए तो நீங்க தமால் பண்ணுவீங்க. आप धमाल करेंगे। हालेलुया। हालेलुया। பெரிய காரியங்களை செய்ய बड़े வைப்பார். काम को करने रखेगा। நீங்க கமாலா மாறிட்டீங்களா? சிந்திச்சு பாருங்க. आप गमाल बन गए क्या? सोच के ஈசாக்கு देखिए। கமால் ஆயினா, इसहाक गमाल हो गया, அவன் பண்டிகைக்குள்ள பிரவேசிட்டான். वो पर्व के अंदर घुस गया। சாமுவேல் கமால் மாறின பிறகு शमूएल गमाल बनने के बाद அவன் கர்த்தருக்கு வேலைக்காரனா वो மாறிட்டான். परमेश्वर का सेवक बन गया। பவுல் சிறு பிள்ளையா இருந்தபோது और पौलुस जब छोटा था, சிறு பிள்ளை போல பேசினான். छोटे बच्चे बालक के मानित बोला, சிறு பிள்ளை போல யோசிச்சான். बालक के मानित सोचा। ஆனா எப்போ புருஷன் ஆயிட்டானோ, लेकिन जब वो सियाना हो गया, எப்போ கமாலா மாறிட்டானோ, जब वो गमाल हो गया அப்போ குழந்தைக்கேற்றவைகள் எல்லாம் விட்டு விட்டான். तो बच्चों के चीजों को छोड़ दिया। இனிமே நம்ம குழந்தைக்கேற்ற காரியங்கள் எல்லாம் விட்டுறணும். अभी हम बच्चों के बातों को छोड़ देना है। நம்ம கமாலா மாறிட்டோம். हम गमाल बन गए। हालेलुया। हालेलुया। இந்த கமால்ல ஒரு காரியம் இருக்குது. इस गमाल के अंदर एक बात है। இந்த கமால் இது எப்படிப்பட்ட ஒரு காரியம்? ये गमाल किस प्रकार का அதுல है? என்ன நடக்கும்? उसके अंदर क्या होगा? பாருங்க எபிரேயருக்கு எழுதின நிருபம் हिब्रू का किताब 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. 5वां अध्याय के 12वें वचन को पढ़िए। समय के विचार से तो तुम्हें गुरु हो जाना चाहिए था, तो भी यह आवश्यक हो गया है कि कोई तुम्हें परमेश्वर के वचनों की आधी शिक्षा फिर से सिखाए। तुम तो ऐसा हो गए हो कि तुम्हें अन्न के बदले अब तक दूध ही चाहिए। பாருங்க இங்க பவுல் சொல்றாரு, पौलुस कहता है,
காலத்தை பார்த்தால் समय को अगर देखें போதகராய் இருக்க வேண்டிய நீங்கள் तो जो तुम गुरु होना चाहिए இன்னும் நீங்க கற்றுக்கொண்டுட்டு தான் இருக்கிறீங்க. अभी तक आप सीख रहे हो. அப்ப நம்ம யாரா மாறணுமா? तो हम कौन बनना है? குருவா மாற வேண்டி हम இருக்குது. गुरु बनना है. ஒரு போதகரா மாற வேண்டி एक இருக்குது. गुरु बनना है. போதகரா மாற வேண்டி நீங்க और गुरु जो हम बनना है இன்னும் நீங்க எனக்கு அடிப்படை உபதேசம் வேணும்னு இருக்கீங்களே. और भी हमें नींव का संदेश चाहिए करके सोच என்ன रहे हैं. அடிப்படை செய்தி? क्या नींव का संदेश? நம்ம கர்த்தர் சுகமளிக்கிறவர். हमारा परमेश्वर चंगाई करने நம்ம वाला. தேவன் சுகமளிக்கிற தேவனா இருக்கிறார். हमारा परमेश्वर चंगाई करने वाला அவர் परमेश्वर அற்புதத்தை है. செய்கிற தேவன். वो अद्भुत करने वाला परमेश्वर இதே है. செய்தியை மறுபடி எங்க கேட்க? इस यही संदेश को बार बार कैसे सुने? இது பால் குடிக்கிறவங்க கேட்கக்கூடியது. ये दूध पीने वाले सुनने का संदेश है. நம்ம இப்ப பால் குடிக்கிற செய்தியில இல்ல. अब हम दूध पीने वाले संदेश के अंदर नहीं. அதுதான் பவுல் சொல்றாரு. इसलिए पौल कहता है காலத்தை பார்த்தால் நீங்க போதகராய் இருக்க வேண்டிய நீங்கள் और समय को जब देखते हैं तो आप जो गुरु होना है இன்னும் மூல உபதேசம் திரும்ப போட்டுட்டு இருக்கீங்களே. तो भी आप नींव के संदेश को ही डाल रहे हो. நான் உங்களுக்கு திடமான ஆகாரத்தை கொடுக்க முடியல. मैं तुम्हें स्थिर भोजन को दे नहीं पा रहा நீங்க हूँ. இன்னும் பால் குடிக்கிறவங்களா இருக்கிறீங்க. अभी तक आप दूध पीने वाले हो. சிந்திச்சு பாருங்க. अब सोच कर देखिए நம்ம என்ன பால் குடிச்சிட்டு இருக்கோமா? हम दूध पी रहे हैं क्या இல்ல உண்மையிலே திடமான ஆகாரத்தை சாப்பிடுறோமா? या फिर हम दृढ़ भोजन करते हैं? அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. अगला वचन क्या कहता है? क्योंकि दूध पीने वाले बच्चे को तो धर्म के वचन की पहचान नहीं होती, क्योंकि वह बालक है. நீதியின் வசனத்துல பழக்கம் இருக்காது. धार्मिकता के वचन की आदत नहीं रहेगा. இன்னும் குழந்தையா இருந்தால் अभी तक वो बच्चे रहेंगे तो பால் குடிச்சிட்டே இருப்போம். वो दूध ही पीते रहेंगे நீதியின் பாதையில பழக்கம் இருக்காது. और धर्म के वचन की पहचान नहीं அப்போ होगी. நீதியின் காரியத்தில் பழக்கம் ஆகணும்னா तो धर्म के चीजों में अगर पहचान होना है तो நீதியின் பாதையில நடக்கணும்னா धर्म के मार्ग पर चलना है तो அப்ப பால் குடிய மறக்கணும். दूध को भूलना है. நம்ம கமாலா மாறணும். हम गमाल बनना है. கமாலா மாறினாதான் गमाल बनेंगे तो நீதியின் பாதையில நடக்க முடியும். धर्म के मार्ग पे चल सकते हैं. ஹalleluya. हालेलुया. புரியுதா நான் பேசிட்டு இருக்கிறது? புரியுதா? आपको समझ में आ रहा है ना मैं क्या बोल रहा நம்ம हूँ? ஒரு லெட்டர் தான் எடுத்தோம், கமால்ங்கிறது எடுத்தோம். हम गमाल इस शब्द को ही இந்த लिए. கமாலை வச்சு நம்ம பாத்துக்கிட்டே வர்றோம். इस गमाल को ही हम देख रहे हैं. இன்னொரு வசனம் வாசிங்க. एक और वचन को 1 पढ़ेंगे. கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் पहला कोरिन्थ का 3रा अध्याय 2ஆம் வசனத்தை வாசிங்க. दूसरे वचन को पढ़ेंगे. दूसरा मैंने तुम्हें दूध पिलाया, अन्न न खिलाया, क्योंकि तुम उसको नहीं खा सकते, वरन अब तक भी नहीं खा सकते हो. பாருங்க பவுல் என்ன சொல்றாரு? पौलुस क्या कहता है? உங்களுக்குள்ள பலன் இல்லாததுனால और तुम्हारे अंदर ताकत नहीं थी इसके लिए உங்களுக்கு கறியை கொடுக்கல, तुमको अन्न नहीं दिया, உங்களுக்கு நான் பாலை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். तुमको दूध दिया है. அப்போ அந்த திடமான ஆகாரத்தை சாப்பிட்டதுக்கு இன்னும் அவங்களுக்குள்ள பலன் இல்ல. तो दृढ़ भोजन खाने के लिए उनके अंदर बल नहीं. பிறந்த குழந்தைக்குள்ள பலன் இருக்குமா? जन्म हुआ बच्चे के अंदर बल होगा क्या? எது ஜீரணிக்க கூடிய பலன் அதுட்ட இருக்காது. वो कोई भी पचने वाला पाचन शक्ति उसके पास नहीं होगी. பவுல் கொரிந்து சபை பார்க்கும்போது पॉल जब कोरिन्थ कलीसिया को देखता है இன்னும் பலன் இல்லாதவர்களா இருக்காங்களே. अभी तक कमजोर हैं. அவன் अनेक பலவீனத்தை பார்த்தான். वो बहुत सारे कमजोरियों को देखा. அந்த சபைக்குள்ள ஏகப்பட்ட பலவீனத்தை பார்த்தான். उस कलीसिया के अंदर बहुत सारे कमजोरियों को देखा. கிட்டத்தட்ட 15-16 பலவீனத்தை பார்க்கறான். वो 15-16 कमजोरियों को देखा है. அந்த பலவீனத்தை பார்த்து தான் அவன் சொல்றான், उस कमजोरी को देखकर ही कहता है நீங்க இன்னும் பலன் இல்லாதவர்களானதுனால तुम और भी कमजोर हो इसके लिए உங்களுக்கு கறி மாംசத்தை கொடுக்க முடியல, तुम्हें अन्न नहीं दे पा रहा உங்களுக்கு हूँ பாலை கொடுத்துட்டு இருக்கேன். और तुम्हें दूध पिला रहा हूँ. பாருங்க எப்படி ஒரு அந்த அவனுடைய தரிசனம் எப்படி இருக்கு பாருங்க. उसका दर्शन कैसा அவன் है? சபையை பார்க்கும்போது எப்படி பார்க்கறான்? वो कलीसिया को देखते समय कैसे देखता है? இவ்வளவு பிரச்சனையோட இருக்காங்க, इतने समस्याओं के साथ है. இவங்க குழந்தையா இருக்கிறாங்களே. ये बच्चे हैं. இன்னும் வாசிங்க அதை. और पढ़ेंगे. क्योंकि अब तक शारीरिक हो, इसलिए कि जब तुम में डाह और झगड़ा है तो क्या तुम शारीरिक नहीं, और क्या मनुष्य की रीति पर नहीं चलते? மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்தா பலன் இல்லை. वो मांस के लोग हैं तो कोई बल नहीं. நீங்க மாம்சத்தின்படி நடக்க கூடாது. आप मांस के अनुसार नहीं चलना. ஆவியின்படி நடக்கணும். आमेन. आत्मा के अनुसार चलना हालेलुया. है. हालेलुया. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் வழிநடத்தப்படுகிறார்களோ जो परमेश्वर के आत्मा से चलाए जाते அவங்க हैं தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். वो परमेश्वर के पुत्र कहलाएंगे. எனக்கு சில நேரம் ஒரு டவுட் இருந்துச்சு. मुझे भी कुछ समय में एक संदेह था. வாலிப நாட்கள் எனக்கு ஒரு டவுட் இருந்தது. जवानी के समय में एक संदेह था. இந்த
கர்த்தருடைய வழிநடத்தல்னா என்ன? परमेश्वर का अगुवाई क्या है, அது எப்படி இருக்கும்? वो कैसा होगा, அது எப்படி புரிந்து கொள்றது? उसे कैसे समझना है। நான் ஒரு தடவை ஒரு பிரதர்ட்ட இப்படிதான் சொன்னேன். मैं एक भाई के पास ऐसे ही बोला, கர்த்தருக்கு சித்தமான என் வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. मुझे घर पे बुलाए, வாங்க பிரதர், கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு. तो उन्होंने बोला कि जरूर आप हमारे घर நான் पे சொன்னேன் आइए। கர்த்தருக்கு சித்தமானால் நான் வாரேன் பிரதர். मैं उनसे कहा कि परमेश्वर चाहे तो मैं आऊंगा। அவர் என்னை கிண்டலா பேசினார். वो मुझे टट्टा उड़ाया எனக்கு வேற சொல்ல தெரியல. और मैं आगे कुछ बोल नहीं पाया। எப்படி வழிநடத்தல கண்டுபிடிக்கிறது எனக்கு தெரியல. कैसे उस अगुवाई को पहचानना है मैं नहीं समझ पाया। அப்ப நான் சிறு பிள்ளை மாதிரி இருக்கிறேன். तब मैं छोटे बच्चे के मानी था। ஆனா எப்போ அவருடைய வழிநடத்தல கண்டுபிடிக்கிறோமோ, और जब हम उसके चलाए जाने को हम पहचानते हैं, இத சொல்லி கொடுத்து வராது. ये सिखा कर नहीं आएगा। ஒரு ஆள் சொல்லி கொடுத்து இப்படிதான் கர்த்தருடைய வழிநடத்தல் இருக்குன்னு சொல்லி கொடுத்து வராது. एक व्यक्ति आपको सिखाकर ऐसा ही परमेश्वर का अगुवाई होगा करके सिखाए के नहीं आएगा। உங்களுடைய உள்ளம் आपका मन கர்த்தருடைய உள்ளத்தோடு இணைஞ்சிருக்கும் போது, परमेश्वर के मन के साथ जब जुड़ जाता है, நான் சொல்றது ஒண்ணு நான் வேதத்துல இருந்து சொல்றேன். और मैं हर एक चीज जो बोलता हूँ कलाम के अंदर से बोलता हूँ। யோனத்தானும் தாவீதினுடைய ரெண்டு பேருடைய இருதயமும் जोनातान और दाऊद उन दोनों का मन जो है ஒண்ணா இணைக்கப்பட்டிருந்ததுன்னு பைபிள் சொல்லுது. कलाम कहती है कि दोनों जुड़ा हुआ था। அதே போல ऐसे ही உங்க உள்ளமும் கர்த்தருடைய உள்ளமும் ஒன்றா இணைக்கப்பட்டிருக்கும் போது, आपका मन और परमेश्वर का मन जब जुड़ा हुआ रहता है, அப்போ உங்களுக்கு தான் புரியும் तो आपको ही समझ में आएगा கர்த்தருடைய வழிநடத்தல் என்ன அப்படின்னு कि சொல்லி. परमेश्वर का अगुवाई क्या है। எல்லாத்துக்கும் தெரியாது. सबको समझ में नहीं आएगी। இது ஆவிக்குரிய காரியத்தை சொல்லி வச்சு புரிய வைக்க முடியாது. ये आत्मिक चीजों को सिखा नहीं सकते। இது நீங்களே அந்த அனுபவத்துக்குள்ள வரணும். आप ही इस अनुभव के अंदर आना है। கர்த்தர் அந்த அனுபவத்துக்குள்ள கொண்டு வருவார். परमेश्वर इस अनुभव के अंदर ले आएगा। ஏன்னா நீங்க யாரு? क्योंकि आप कौन है? கமால். गमाल है। நம்மெல்லாம் யாரு? हम सब कौन है? கமாலா மாறிட்டோம். गमाल बन गए हैं। அப்ப கமால் அப்படினா तो गमाल है तो உங்க உள்ள அவரோடு இணைக்கப்பட்டிருக்கட்டும். आपका मन उनके साथ जुड़ा हुआ रहने दो। வாசிங்க. और पढ़ेंगे எதெல்லாம் இருக்க கூடாது? क्या क्या नहीं होना चाहिए। யாரெல்லாம் பால் குடிக்கிறவங்களா இருக்காங்களோ, जो जो दूध पीने वाले हैं அவங்களுக்குள்ள என்ன கேரக்டர் இருக்குமா? उनके अंदर क्या गुण होगा। முதல் கேரக்டர் பொறாமை. पहला जो है वो जलन। பொறாமை நம்மட்ட இருக்க கூடாது. किसी से जलना नहीं। ஹalleluya. हालेलुया। பொறாமை மட்டும் என்ன செய்ய கூடாது? और जलन क्या नहीं होना चाहिए। அந்த பொறாமை இருந்துச்சுன்னா अगर जलन होगा तो இன்னும் நீங்க பால் குடிச்சிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். अभी तक आप दूध पी रहे हो। பொறாமை சிலவங்க என்கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க, कुछ लोग बात करते समय कहेंगे அந்த பிரதர் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க பிரதர், वो भाई ऐसे कर रहे हैं, அவங்கெல்லாம் ஊழியத்துக்கு சரி கிடையாது. वो सेवकाई के लिए ठीक नहीं। என்கிட்ட டைரக்டா வந்து பேசியிருக்காங்க. मेरे पास सिधाई से आकर बोले हैं, குடும்பமா வந்து பேசியிருக்காங்க. परिवार समेत आके बोले हैं। நான் வேற ஒரு காரியத்தை பேசி முடிச்சிட்டேன். मैं दूसरे बात को बोलकर समाप्त किया। அவங்க இன்னும் சிறு பிள்ளையா இருந்தாங்க. वो अभी तक छोटे बच्चे ही थे। ஏன்னா அவங்களுக்குள்ள என்ன இருந்துச்சு? क्योंकि उनके अंदर क्या था? அந்த பொறாமை இருந்துச்சு. वो ढा था। பொறாமை இருந்துச்சு அப்படினா वो ढा होने की वजह से அவங்க இன்னும் திடமான ஆகாரத்தை சாப்பிடலன்னு அர்த்தம். वो और स्थिर भोजन खाए नहीं, मतलब होता है இவங்களுக்கு போய் நம்ம திணிச்சோம்னா इनको अगर जबरदस्ती खिलाए அவங்களுக்கு வயித்தோட்டம் தான். उनको जुलाब हो जाएगा। அவங்களுக்கு வாந்தி வயித்தோட்டம் ஆரம்பிச்சிரும். वो उल्टी और जुलाब हो जाएगी। இப்படிதான் அவங்க தப்பு பண்ணி அவங்க அந்த மாதிரி நிலைமைக்கு ஆயிட்டாங்க. वो ऐसे ही गलत करके ऐसी स्थिति में हो गए हैं। அவங்களுக்கு திணிக்க முடியாது. वो उनको घुसा नहीं ஒரு सकते। மனிதனுக்குள்ள பொறாமை இருந்துச்சுன்னா एक मनुष्य के अंदर एक ढा होगा तो அவங்க இன்னும் கமாலா மாறல. वो अभी तक वो गमाल नहीं बनेंगे। முதல் காரியம் பொறாமை. एक तो जो डा है, அடுத்தது வாக்குவாதம். और वाद विवाद। நீங்க ஏதாவது ஒன்னு சொல்லிட்டீங்கன்னா आप कुछ बोल दिए तो அது எப்படி பிரதர் அப்படி? वो कैसा है भाई, இது இப்படி பண்ணணும்ல, ये ऐसे करना है ना, இப்படி பண்ணனும் அப்படி பண்ணனும் உங்களோட வாக்குவாதம் பண்ணுவாங்க. ये ऐसा करना है वैसा करने के करके विवाद करेंगे। இந்த வாக்குவாதம் யாரு பண்றாங்களோ जो विवाद करते हैं அவங்க இன்னும் பால் குடிச்சிட்டு இருக்காங்க. वो अभी तक दूध पी रहे हैं। அவங்க திடமான ஆகாரத்தை சாப்பிட முடியாது. वो दृढ़ भोजन नहीं खाते ஏன்னா அவங்க பலவீனமானவர்கள். क्योंकि वो कमजोर हैं। அவங்க இந்த திடமான ஆகாரத்தை சாப்பிட்டாங்கன்னா वो अगर दृढ़ भोजन को खाएं तो அவங்க உடம்பு அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. उनका शरीर उसे स्वीकार नहीं करेगा। ஒரு மனுஷனுக்குள்ள பொறாமை இருந்துச்சுன்னா, एक व्यक्ति के अंदर अगर डा होती है तो, ஒரு மனுஷனுக்குள்ள வாக்குவாதம் இருந்துச்சுன்னா, यदि एक व्यक्ति के अंदर विवाद होगा तो, ஒரு சிஸ்டர் பிரதர் கூட வாக்குவாதம் பண்றாங்க, एक भाई बहन के साथ विवाद करते हैं, அப்படி பண்ணாலே அவங்க இன்னும் குழந்தைன்னு நினைச்சுக்கிடுங்க. वो ऐसे करेंगे तो समझ लीजिए कि वो बच्चा है। நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, बहुत सारे मुझसे पूछते हैं, என்கிட்ட தம்பி கூட என்கிட்ட கேட்டாங்க, भाई भी मुझसे पूछे, ஏன் அவங்களுக்கு நீங்க டைரக்டா சொல்ல மாட்டேங்கிறீங்க? क्यों आप उनको सिधाई से नहीं बताए? ஏன்னா அவங்க இன்னும் குழந்தை. क्योंकि वो अभी भी बच्चे हैं। அந்த குழந்தைக்கு எப்படி ட்ரீட்மென்ட் பண்ணணுமோ அப்படிதான் பண்ணணும். उस बच्चे को जैसा सिखाना है वैसे ही सिखाएंगे। பாருங்க, குழந்தை சில காரியம் ஜீரணிக்க முடியாது. बच्चे जो है कुछ
चीजों को डाइजेस्ट नहीं कर पाते ஏன்னா அவங்க கமாலா மாறல. वो गमाल नहीं बने இன்னைக்கு கர்த்தர் நம்மள கமாலா மாத்தணும். मैं आज परमेश्वर हमें गमाल हालेलुया. बना है हालेलुया சோ யார் சிறு குழந்தையா இருக்காங்களோ, जो छोटे बच्चे हैं யார் பால் குடிக்கிற ஒரு ஸ்டேஜ்ல இருக்காங்களோ, जो दूध पीने वाले स्थिति में है அவங்களுக்குள்ள கண்டிப்பா பொறாமை இருக்கும். उनके अंदर जरूर दाह होगा அவங்களுக்குள்ள கண்டிப்பா வாக்குவாதம் இருக்கும். उनके अंदर जरूर विवाद होगा இதுதான் அவங்களுக்கு இருக்கிற ஒரு அடையாளம். यही उनका एक चिन्ह है இந்த ரெண்டு இல்லன்னா ये दोनों नहीं है तो அப்ப நீங்க கமாலா மாறிட்டீங்க. आप गमाल बन गए ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया சரி, நீங்க ஹalleluya சத்தமா சொன்னதுனால உட்காருங்க. वो हालेलुया जोर से बोले इसके लिए बैठिए இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். एक और वचन को हम पढ़ेंगे அது சங்கீதத்திலிருந்து வாசிக்க போறோம். वो भजन संगीत से हम पढ़ने वाले हैं அந்த சங்கீதம் 131 வாசிக்கலாம். वो संगीतों भजन संगीत 131 को पढ़ेंगे அது கமாலுடைய சங்கீதம் தான். वो गमाल का भजन संगीत அது है கமால் சங்கீதம். वो गमाल का भजन संगीत இத है நீங்க வாசிக்கும் போது इसे आप पढ़ते समय நீங்க உங்களை மட்டும் தான் டெஸ்ட் பண்ண போறீங்க. आप केवल अपने आप को ही परखोगे மத்தவங்களை டெஸ்ட் பண்ணி பார்க்க கூடாது. दूसरा किसी को परखना नहीं है Psalms 131 और भजन संगीत 131 அதுல 3 வசனம் தான் இருக்குது. उसमें केवल 3 वचन है இந்த சங்கீதம் 131 கமால் சங்கீதம். और ये भजन संगीत 131 वचन अध्याय जो है वो गमाल अध्याय है நீங்க கமாலா மாறிட்டீங்கன்னா यदि आप गमाल बन गए तो உங்களுக்குள்ள என்ன குவாலிட்டி இருக்காதுங்கிறது தெரிஞ்சிரும். आपके अंदर क्या गुण नहीं है वो मालूम पड़ जाएगा எந்த குவாலிட்டி இருக்கணும்ங்கிறதும் தெரிஞ்சிரும். और कौन सा गुण होना चाहिए वो भी मालूम हालेलुया. पड़ेगा हालेलुया வாசிக்கலாமா? पढ़ेंगे क्या வாசிக்கலாம். முதல் வசனம். पहला वचन हे यहोवा, न तो मेरा मन गर्व से என் இருதயம் இருமாப்பு அல்ல. பாருங்க, முதல் காரியம், पहला चीज என்னுடைய இருதயம் இருமாப்பா இல்ல. मेरा मन गर्व से नहीं அப்ப யாரு கமாலா இருக்காங்களோ तो जो गमाल है அவங்களுடைய இருதயம் இருமாப்பா இருக்காது. उनका मन गर्व से नहीं होना ரொம்ப கடினமா இருக்காது. बहुत कठिन नहीं होना இருமாப்பா அவங்க கிட்ட இருக்காது. वो गर्व नहीं होना அவங்க चाहिए தன்னுடைய உள்ளத்தை அப்படி இருதயத்தை அப்படி ரொம்ப கடினப்படுத்தி வைக்க மாட்டாங்க. अपने मन को कठिन नहीं करेंगे லிபரலா இருப்பாங்க. और एकदम लिबरल आजाद लिबरल रहेंगे இருப்பாங்க. आजाद रहेंगे பாருங்க, முதல் காரியம், वो पहला चीज ஒரு மனிதன் கபால மாறிட்டாங்கன்னா एक व्यक्ति गमाल बन गए तो அவங்க இருதயம் இருமாப்பா இருக்காது. उनका मन कठिन नहीं होगा இந்த பாயிண்ட உங்களுக்குள்ள செக் பண்ணி பாருங்க. ये चीज अपने अंदर आप परख कर देखिए முதல் பாயிண்ட் இருமாப்பு. पहला चीज जो है कठिनता ஹalleluya. हालेलुया நம்ம கிட்ட யார்ட்டி இல்லன்னு நான் விசுவாசிக்கிறேன். और मैं विश्वास करता हूं कि किसी के अंदर नहीं है हालेलुया हालेलुया அடுத்தது अगला திரும்ப முதல்ல இருந்து வாசிங்க. हे यहोवा, न तो मेरा मन गर्व से और न मेरी दृष्टि घमंड से भरी है. ஏன் கண்கள்ல மேட்டிமை இல்லை? और मेरे आंखों में घमंड नहीं ஏன் கண்ணுக்குள்ள பெருமை இல்லை? मेरे आंखों में घमंड नहीं அப்போ ஒரு மனுஷன் கமாலா மாறிட்டாங்கன்னா एक व्यक्ति अगर गमाल बन गए तो அவங்க கண்ணுக்குள்ள பெருமை இருக்காதா? उनके आंखों में घमंड नहीं होगी சொல்லுங்க, அப்படி கண் அப்படி சிலிச்சிட்டு சொல்லுவாங்க, वो एक आंख को ऐसे घुमा कर நான் कहेंगे இல்லாட்டி ஒண்ணுமே இல்ல. मैं नहीं तो कुछ नहीं ஒரு மாதிரி கண்ணை வச்சு சிமிட்டுவாங்க. ऐसे आंख को रखे बताएंगे கண்ணுலே பெருமையை वो காமிச்சிருவாங்க. आंखों में ही घमंड को बताएंगे நம்ம கண்ணுக்குள்ள பெருமை இருக்க கூடாது. हमारे आंखों में घमंड नहीं होना என்ன இருக்கணும்? तो क्या होना है தாழ்மை இருக்கணும். नम्रता होना நான் ஒண்ணு चाहिए। இல்ல கர்த்தாவே, मैं कुछ नहीं நான் ஒண்ணுமே இல்ல. मैं कुछ भी கண்ணை नहीं நம்ம தாழ்த்தணும். हम अपने आप को नम्र எல்லாம் करना। நீங்க தான்ப்பா. सब आप है प्रभु எதுக்கு நம்ம தரை மட்டும் தாழ்த்துறோம்? क्यों अपने आप को झुकाते हैं எதுக்கு நம்ம தலையை தாழ்த்துறோம்? क्यों हमारे सरों को झुकाते हैं பழைய காலத்துல पुराने जमाने में worship அப்படின்னு சொல்லும்போது आराधना करके जब बोलते हैं நம்ம இன்னைக்கு பண்ற worship இல்ல. आज हम जो आराधना करते हैं वो आराधना नहीं நம்ம है। worship சொல்லணும் என்ன செய்றோம்? हम आराधना के समय क्या करते हैं praise and worship அப்படின்னு சொல்லும்போது स्तुति आराधना करके बोलते हैं praiseல பாட்டு படிக்கிறோம். और स्तुति में हम तेजी गीत गाते हैं worshipல என்ன செய்றோம்? और वर्शिप में क्या करते हैं ஒரு பாட்டு படிச்சு அதை வச்சு நம்ம சொல்லிட்டே இருப்போம். और एक छोटी धीमी गीत गाकर उसको उसके बारे में वर्णन करते ஆனா रहेंगे worshipனா என்ன தெரியுமா? लेकिन आराधना का मतलब क्या है சாஷ்டாங்கமா கர்த்தருடைய சமூகத்துல விழுந்துட்டு परमेश्वर के चरणों में ऐसे दंडवत करके இந்த உச்சந்தலை ये जो माता ये जो सर है இந்த உச்சந்தலை கர்த்தருக்கு தெரியணும். ये सर परमेश्वर को दिखना है ஹalleluya. हालेलुया இதுதான் தன்னை தாழ்த்துகிறது. यही अपने आप को नम्र करना है நம்ம கண்ணுக்குள்ள பெருமை வந்துடக்கூடாது. हमारे आंखों में घमंड नहीं आना நீங்க சைனீஸ பாருங்க, आप चाइनीज लोगों को देखिए ஒருத்தர் அப்படி
சாரி அப்படின்னு சொல்லும்போது अपने आप को एक दूसरे को अगर सॉरी कहते हैं எப்படி செய்வாங்க? वो कैसे करते हैं? சாரி சாரி அப்படின்னு போயிருவாங்களா? ऐसे सॉरी सॉरी बोल के जाते हैं क्या? இருக்கு இப்ப எதிர்த்தாப்புல உள்ள இன்னும் டென்ஷன் ஆயிருவான். और सामने वाला और टेंशन में आ அவங்க जाएगा। குனிஞ்சு சாரி சாரி சாரி. वो ऐसे झुककर ऐसे सॉरी बोलते हैं। இந்த உச்சந்தல அவங்களுக்கு தெரியணும். और ये जो सर है उन्हें दिखना चाहिए। இன்னைக்கு நம்ம தேவன் பெரியவர். Amen, हमारा परमेश्वर महान है। நம்ம வேற யாருக்கும் இந்த உச்சந்தலை காமிக்க हम வேண்டாம். और किसी को हमारा सर नहीं दिखाएंगे। நம்ம படைத்தவருக்கு காமிச்சா போதும். हमें जो बनाया उस व्यक्ति को दिखाया तो काफी हालेलुया। है। हालेलुया। நம்ம மனசுக்குள்ள இருமாப்பு இருக்க கூடாது. हमारे मन के अंदर कठिनता नहीं நம்ம होना। கண்ணுக்குள்ள பெருமை இருக்க கூடாது. हमारे दृष्टि में घमंड नहीं होना। அடுத்தது என்னதான்? अगला क्या है? और जो बातें बड़ी और मेरे लिए अधिक कठिन है उनसे मैं काम नहीं रखता। நல்ல இது ரொம்ப முக்கியமானது. और ये बहुत महत्वपूर्ण है। எனக்கு பெரிய காரியத்தையும் बड़ी बातों बड़े कामों में எனக்கு மிஞ்சின காரியத்தையும் और मुझसे अधिक जो चीज है நான் தலையிட மாட்டேன். मैं उसमें अपना हाथ नहीं डालता। சும்மா எதுக்கும் போடு எதுக்கு சின்ன பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? बच्चे कैसे रहते हैं? நான் முந்தி என்ன செய்வேன்னா मैं पहले क्या करता हूँ? யாராவது சொப்பனம் சொல்றாங்கன்னு வைங்களேன், कोई अगर स्वप्न बताते हैं तो உடனே நான் அதை போய் கேட்டுட்டு இருப்பேன். मैं तुरंत उसको सुनता हूँ। திரும்ப சொல்லுங்க பிரதர் சொப்பனத்தை. दोबारा उस स्वप्न को बताइए भाई। ஏதோ எனக்கு ஒரு வரம் இருக்க மாதிரி ऐसा दिखाता था कि मेरे अंदर कुछ वरदान है நான் அது அவங்களுக்கு சொல்லி அந்த அந்த மீனிங்கை சொல்லி கொடுக்க போற மாதிரி. और मैं उनको उसका मतलब बताने वाला हूँ। ऐसे இப்போ அது நினைக்கும் போது अभी उसके बारे में जब सोचता हूँ இவ்வளவு சின்ன பிள்ளைத்தனமா பண்ணிட்டோமே. ऐसे बचपन छोटा बच्चे की तरह मैंने कर அந்த दिया। நேரத்துல அவங்க என்ன என்ன நினைச்சிருப்பாங்க? उस समय में वो मेरे बारे में क्या सोचे होंगे? அப்போ நான் பால் குடிக்கிற குழந்தை, तब मैं दूध पीने वाला बच्चा, ஆனா இப்போ நம்ம கமால். लेकिन अभी हम गमाल। हालेलुया। हालेलुया। அப்போ நமக்கு பெரிய காரியத்தையும் हम बड़े बातों को நம்மளுக்கு எட்டாத நம்மளுக்கு மிஞ்சின காரியத்தையும் और हमसे बड़ी बातों को எதுலயும் தலையிட வேண்டாம். कोई भी चीज में हम शामिल नहीं அதுல होंगे। தலையிட வேண்டாம். उसमें शामिल नहीं होना। அப்போ கமால் ஆயிட்டீங்கன்னா तो गमाल हो गए तो உங்களுக்கு பொறுப்பு வந்துட்டுன்னு அர்த்தம். तो इसका मतलब ये है आपके अंदर जिम्मेदारी आ गई। எதுல கை வைக்கணும் எதுல கை வைக்க கூடாது क्या करना है क्या नहीं करना है, அந்த பொறுப்பை கர்த்தர் கொடுத்துருவார். उस जिम्मेदारी को परमेश्वर दे देगा। சின்ன பிள்ளை மாதிரி இருக்க மாட்டோம். छोटे बच्चे के मानी नहीं होंगे। ஹalleluya. हालेलुया। நம்ம கமால் ஆயிட்டோமா? हम गमाल हो गए क्या? हालेलुया. हालेलुया। பாருங்க நம்ம மனசுல இருமாப்பு இருக்க கூடாது. देखिए हमारे मन के अंदर ऐसा नहीं होना। நம்ம கண்ணுக்குள்ள பெருமை இருக்க கூடாது. हमारे आंखों के अंदर घमंड नहीं होना। மிஞ்சின காரியத்தை நம்ம பேச அது காரியத்துக்குள்ள போக கூடாது. और हमसे जो हमसे बढ़कर जो बातें हैं उसे नहीं, हम उसमें नहीं जाना। அப்பதான் நம்ம வந்து கமால். तभी हम गमाल हैं। ஹalleluya. हालेलुया। அடுத்த இரண்டாவது வசனம் வாசிங்க. अगला वचन पढ़ेंगे। निश्चय मैंने अपने मन को शांत और चुप कर दिया है, जैसा दूध छुड़ाया हुआ लड़का अपनी माँ की गोद में रहता है, वैसे ही दूध छुड़ाए हुए लड़के के समान मेरा मन भी रहता है। இவர் எதை பத்தி பேசுறாரு? ये किसके बारे में कहता है? இவர் ஆத்மாவை பத்தி பேசுறார். वो अपने मन के बारे में कहता है। உள்ள சரீரத்தை பத்தி பேசிட்டு वो இருக்கிறார். अपने प्राण के बारे में कहता है। ஆவிக்குரிய சரீரத்தை பேசுறாரு. आत्मिक शरीर के बारे में कहता என்னுடைய है। ஆத்மா मेरी प्राण பால் மறந்த குழந்தையை போல இருக்குது. और दूध छुड़ाया गया बच्चे के मानिद है। என்னுடைய ஆத்மா பால் குடிக்கிற குழந்தை இல்ல. मेरी आत्मा दूध पीने वाला बच्चा नहीं। அது கமால மாறிட்டு. वो गमाल बन गया। கமால மாறிட்டா என்ன சுபாவங்கள் இருக்கும்? वो गमाल बन गया तो क्या गुण होंगे? உங்க மனசுக்குள்ள இருமாப்பு இருக்காது. आपके मन के अंदर वो कठिनता नहीं होगी। உங்க கண்ணுக்குள்ள பெருமை இருக்காது. आपके दृष्टि में घमंड नहीं होगी। உங்களுக்கு பெரிய காரியத்தையும் आपसे बढ़कर चीजों को உங்களுக்கு மிஞ்சின காரியத்தையும் நீங்க தலையிட மாட்டீங்க. और वो बड़ी बातों पर आप वहां पर हाथ नहीं रखेंगे। ஒரு குழந்தை ஒரு தாயுடைய பாலை மறந்தது போல एक बच्चा जैसे अपने माँ के दूध को भूल जाता है। ஆத்மா मेरा प्राण। இன்னைக்கு நம்ம ஆத்மா பத்தி சொல்ல முடியுமா? आज हम प्राण के बारे में कहते நான் सकते பால் क्या? குடிய மறந்துட்டேன். मैं दूध पीना छोड़ दिया। நான் நல்ல திடமான ஆகாரத்தை சாப்பிட मैं ஆரம்பிச்சேன். स्थिर भोजन को खाने लगा हूँ। யாரெல்லாம் திடமான ஆகாரத்தை சாப்பிடுறீங்க? कौन कौन स्थिर भोजन को खाते हैं? என்னது சிக்கன் மட்டன் அது சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? ஆவிக்குரிய ஆகாரம் आत्मिक भोजन। மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, मनुष्य केवल रोटी से नहीं, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார். परमेश्वर के मुंह से निकलने वाले हर एक शब्द से जीवित रहेगा। ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார். हर एक शब्द से जीवित रहेगा। எவ்வளவு அற்புதமான வார்த்தை. कितना अद्भुत वचन है। ஹalleluya. हालेलुया। திரும்ப இரண்டாம் வசனத்தை வாசிங்க. दोबारा दूसरे वचन को पढ़ेंगे। निश्चय मैंने अपने मन को शांत और चुप कर दिया है। நான் என் ஆத்துமாவை
मैं मेरे मन को அடக்கி शांत करके அதை அமர பண்ணினேன். चुप कर दिया। நம்ம ஆத்மாவை நம்ம அடக்கணும். हमारे मन को हम शांत करना பால் है। குடிக்கிறவங்களா இருந்தா அடக்க முடியாது. और दूध पीने वाले रहेंगे तो शांत नहीं कर ஆனா पाएंगे। பால் குடிய மறந்துட்டீங்கன்னா लेकिन दूध पीना छोड़ दिए तो உங்க ஆத்மாவை நீங்க அடக்கி वो अपने मन को शांत करके அதை அமர பண்ணுவீங்க. उसे चुप कर दोगे। உங்களுக்கு விரோதமா எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி आपके विरुद्ध कितनी भी समस्याएं आई, உங்க உள்ளத்தை நீங்க அடக்கி வச்சிருப்பீங்க. आपके मन को आप शांत அது करेंगे, அமைதியா இருக்கும். वो चुप रहेगा, அது அங்கங்கேயும் சஞ்சலப்படாது. वो यहाँ वहाँ गड़बड़ी में नहीं என்ன आएगा। நடக்குமோ தெரியலையே, क्या होगा मालूम नहीं, எப்படி இருக்குமோ தெரியாதே, कैसा होगा मालूम नहीं, கலக்கம் இல்லையே, वो गड़बड़ी नहीं கவலை இல்லையே, और कोई चिंता नहीं। நம்ம ஆத்மாவை நீங்க அடக்கி வைப்பீங்க. हमारे मन को आप शांत करोगे। இந்த ஆத்மாவை அடக்க முடியலன்னா मन को यदि शांत नहीं कर पाए பைபிள்ல तो சொல்லிருக்குது, कलाम में लिखा गया தன் है ஆவி அடக்க முடியாதவன் अपने मन को जो शांत नहीं कर सकता அவன் மதில் இடிந்த பட்டணம் போல் இருப்பான். वो एक टूटा हुआ शहर पना के मानित होगा। நம்மளுடைய ஆத்மா, हमारा मन, இந்த உள்ளத்தை நீங்க அடக்கி வைக்கணும். इस मन को आप चुप करके रखना है, அது அமைதியா இருக்கணும். वो शांत रहना है। படகுல சீஷர்கள் போயிட்டு இருந்தாங்க. नाव में जब चेले जा रहे थे யோசுவா கீழே படுக்கு தடுத்துட்டு இருக்காரு. और यहोशुआ नीचे सोया हुआ है, அங்க புயல் அடிச்சுக்கிட்டு இருக்குது. वहां पर तूफान है, ஆனா இவருடைய ஆத்மா लेकिन इनका मन அடங்கி அமர வச்சிருந்தாரு. वो शांत होकर चुप बैठा ஆனா है। சீஷருடைய மனசு அடங்கல. लेकिन चेलों का मन ऐसे चुप नहीं அவங்க रहा, என்னத்தலாமோ தூக்கி போட்டாங்க. बहुत सारी चीजों को उठाकर फेंक दिए। ஐயோ ஐயரே, நாங்க மடிய போறோம், हे रबी हम मरने वाले நாங்க हैं, சாக போறோம், हम मरने वाले हैं। தட்டி எழுப்பிட்டாங்க. और उन्हें जगाया கர்த்தர் எந்திரிச்ச உடனே சத்தம் போட்டாரு, और परमेश्वर उठते ही उन्हें डांटा, அற்ப விசுவாசிகளே. हे अल्प विश्वासी। சில ஜனங்களை பாருங்க, தூங்கிட்டு இருக்கும்போது कुछ लोगों को देखिए अगर सोते रहेंगे तो நீங்க திடீர்னு டகடகன்னு எழுப்பிட்டீங்கன்னு வைங்க, आप अचानक उन्हें उठा दिए तो என்னன்னாலும் நடக்கலாம். कुछ भी हो सकता அவங்க है, என்னத்தையும் பேசிடுவாங்க. वो कुछ भी बोलेंगे। ஆனா யோசுவா பாருங்க, यहोशुआ को देखिए எந்திரிச்சு எதை சத்தம் போட்டாருன்னா, और उठकर किसे डांटा, உங்க விசுவாசம் எங்க? तुम्हारा विश्वास किधर है? இன்னும் பால் குடிக்கிறவர் போல இருக்கீங்களே, अभी तक आप दूध पीने वाले हो, நீங்க இது கமால மாறணும். आप गमाल बनना है। எந்திரிச்சு நின்னு கர்த்தர் சொன்னார், उठकर परमेश्वर ने कहा, காற்றை பார்த்து சொன்னார், तूफान को देखकर कहा, அமைதியா இரு, शांत रहे, இறையாதே. तू चिल्ला मत। உடனே அமைதியாயிட்டு तुरंत शांत हो गया। கமால். गमाल, நம்ம யெகோஷுவா கமாலா இருந்தா, हमारा यहोशुआ गमाल था, இன்னைக்கு அதே போல நீங்களும் கமாலா आज இருக்கணும். वैसे ही आप भी गमाल बनना உங்க है। ஆத்மாவை அடக்கி आपके आत्मा को शांत அப்படியே करके அமர பண்ணுங்க. ऐसे ही चुप कीजिए। நீங்க அங்கேயும் நீங்க பதட்டப்பட வேண்டாம். आप गड़बड़ी में नहीं आना, மத்தவங்க உங்களை பயமுறுத்துவாங்க, दूसरे आपको डराएंगे, ஆனா நீங்க பயப்பட மாட்டீங்க. लेकिन आप नहीं डरेंगे। நீங்க உங்க ஆத்மாவை அடக்கி आप आपके मन को चुप करके நீங்க அமர பண்ணுவீங்க. आप शांत करेंगे। ஹalleluya, हालेलुया। அப்பதான் நீங்க கமால் ஆயிட்டீங்க. तभी आप गमाल हो जाओ। இப்போ ஏதாவது பிரச்சனை கண்டா நீங்க கலக்கம் வருதா? अभी कोई समस्याओं को देखकर आपके मन में गड़बड़ी होती நீங்க है क्या? இன்னும் கலங்கி போயிருக்கீங்களா? आप अभी तक गड़बड़ी के अंदर हैं அப்ப क्या? இன்னும் நீங்க கமால் ஆகல. तो अभी तक आप गमाल नहीं हुए, இன்னும் பால் குடித்து கொண்டிருக்கிறீங்க. अभी तक आप दूध पी रहे हो। கர்த்தர் இங்க வரும்போது परमेश्वर आते समय அவர் பால் குடிக்கிற குழந்தையை எடுத்துட்டு போவரல, वो दूध पीने वाला बच्चा नहीं, அவன் மணவாட்டியை எடுத்து போவர போறாரு. वो दुल्हन को ले जाएगा। இன்னைக்கு நீங்க கமாலா இருக்கணும். आज आप गमाल होना है, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, कोई भी समस्या क्यों ना आए। என் தேவன் பெரியவர். Amen। मेरा परमेश्वर महान है। ஹalleluya, हालेलुया। அவர் எல்லாத்தையும் பார்த்துக் वो கொள்வார். सारे चीजों को देख लेगा। ஹalleluya, हालेलुया। நம்ம சபையில அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். हमारे कलीसिया में वही चीज அவர் देख रहे हैं, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு वो இருக்கிறாரு. सब कुछ देख रहा है, நம்முடைய தேவைகள் எல்லாத்தையும் பார்க்கிறாரு. हमारे सारे जरूरतों को देखता ஆனா है। நம்ம எந்த நிலைமையில இருக்கிறோம்? लेकिन हम कौन सी स्थिति में हैं? நமக்குள்ள பதட்டம் வரக்கூடாது. हमारे अंदर वो गड़बड़ी नहीं आना, நம்ம கமாலா हम மாறணும். गमाल बनना है। தன் ஆத்மாவை அடக்கி अपने मन को शांत அதை करके அமர பண்ணணுமா? उसे चुप इन्नु चुप करना वासी है। है। और पढ़ेंगे, निश्चय मैंने अपने मन को शांत और चुप कर दिया है, जैसा दूध छुड़ाया हुआ लड़का अपनी माँ की गोद में रहता है, वैसे ही दूध छुड़ाए हुए लड़के के समान मेरा मन भी रहता है। பால் மறந்த குழந்தை போல் இருக்கிறது. मेरा मन अभी से दूध छुड़ाया गया बच्चे के मानित है।
தாவீது சொல்றாரு, दाऊद कहता है என் ஆத்மா கமால் ஆயிட்டு, मेरा मन गमाल हो गया பால் குடிய மறந்து குழந்தைய போல இருக்குது. और दूध छुड़ाया गया बच्चे के मानिद है। இன்னைக்கு நீங்க உங்களை பற்றி சொல்ல முடியுமா? आज आप आपके बारे में कह सकते हैं क्या? நான் கமால் ஆயிட்டேன், मैं गमाल हो गया என் हूं। ஆத்மா கமால் ஆயிட்டு, मेरा मन गमाल हो गया என் है। ஆத்மா பால் குடிய மறந்து, मेरा मन दूध छुट कर நான் பால் குடிய மறந்த ஒரு குழந்தை போல ஆயிட்டு, मैं दूध को भूला हुआ एक बच्चे के मन நான் बन கமால் गया। ஆயிட்டேன். मैं गमाल हो गया இன்னைக்கு हूं। சொல்ல முடியுமா? आप बोल सकते हैं क्या? நீங்க சொல்லணும். आप बोलना है। நீங்க அந்த வளர்ச்சியில வளரணும். आप उस उन्नति के अंदर बढ़ना है। இன்னும் குழந்தை இல்ல, अभी बच्चे नहीं, நீங்க உங்களுடைய ஆத்மாவை அடக்கி आप आपके मन को शांत करके அமர பண்ணுங்க. चुप कीजिए। யாரும் உங்களை தொட முடியாது. कोई आपको छू नहीं सकता। உங்களை தொடுகிறவன் आपको छूने वाला அவருடைய கண்மணியை தொடுகிறான். उसके आंख के पुतली को छूता है। உங்களை தொட விட்டுருவாரோ? आपको छूने देगा क्या? பிரச்சனையை தொட விட்டுருவாரோ? समस्या आपको छूने देगा क्या? எதுவும் உங்களை தொட முடியாது. कुछ भी आपको छू नहीं सकता। Our God is with us. हमारा परमेश्वर हमारे साथ। நீங்க அமைதியா இருங்க, आप शांत रहिए। அவர் யுத்தம் பண்ணுவார். वो युद्ध करेगा। அதான் கர்த்தர் சொன்னாரு, इसलिए परमेश्वर ने कहा, இன்று கண்ட எகிப்தியனை आज जो मिस्र को तुमने देखा, இனி என்றும் காண்பதில்லை. मैं अब कभी नहीं देखोगे। ஹalleluya. हालेलुया। நீங்க ஒரு நாள் நீங்க அமைதியா இருப்பீங்க, आप शांत रहोगे கர்த்தர் யுத்தம் பண்ணுவாரு. और परमेश्वर युद्ध करेगा। நீங்க சும்மா இருந்து பாருங்களேன், आप शांत रहकर देखिए கர்த்தர் எவ்வளவு கிரியை செய்றான்னு பாருங்க. परमेश्वर कैसा करता है। देखिए நம்ம தான் வாயடிச்சு ஏதாவது ஒண்ணு பேசி போடுறோம். हम ही मुंह खोलकर कुछ बोल देंगे। அது என்ன? அது பால் குடிக்கிற குழந்தை. वो क्या है? वो दूध पीने वाला बच्चा है। ஆனா लेकिन பால் குடிக்கிற குழந்தை दूध पीने वाला बच्चा அது கமாலா மாறிட்டுனா वो गमाल बन गया तो அவங்களுக்குள்ள இந்த குவாலிட்டி எல்லாம் இருக்கும். उनके अंदर ये गुण होंगे। அவங்ககிட்ட இருமாப்பு இருக்காது. उनके अंदर वो कठिनता नहीं होगा। அவங்க கண்ணுக்குள்ள நம்ம ஆத்மாவை அடக்கி हमारे मन को शांत करके நம்ம அமர பண்ணுவோம். वो चुप करेंगे। ஹalleluya. हालेलुया। இந்த குவாலிட்டி எல்லாம் நம்மகிட்ட இருக்கான்னு பாருங்க. ये गुण हमारे अंदर है क्या? देखिए நம்ம சபை हमारी कलीसिया பால் குடிக்க சபையா இருக்க கூடாது. दूध पीने वाला कलीसिया नहीं होना। நம்ம கமால் அப்படின்னு சொல்றோம். हम गमाल करके बोलना। இந்த சங்கீதம் 131 भजन संगीत 131 இது கமால் சங்கீதம். ये गमाल का संगीत அதே है। மாதிரி யெகோஷுவா மேசியா ஃபெலோஷிப் इस वैसे ही यहोशू मसीह का फेलोशिप அது கமால் ஃபெலோஷிப். वो गमाल फेलोशिप। ஹalleluya. हालेलुया। நம்ம கமால் ஃபெலோஷிப் वो இருக்கணும். गमाल फेलोशिप बनना है। எந்த பட்டின் டென்ஷன் எடுக்காதீங்க. कोई भी चीज के बारे में चिंता मत कीजिए। எல்லாம் கர்த்தர் பார்த்துக்கொள்வார். सब कुछ परमेश्वर देख लेगा। அவர் பாப்பாரா பார்க்க மாட்டாரா? वो देखेगा कि नहीं எல்லாத்தையும் हमें, அவர் பார்த்துக்கொள்வார். वो सब कुछ देखेगा। நம்ம தேவனால் கூடாது ஒன்றுமில்லை. हमारे परमेश्वर से नामुमकिन कुछ அவர் नहीं। அற்புதத்தை செய்கிற தேவன். वो अद्भुत करने वाला நம்மள परमेश्वर। கமாலா பார்க்க விரும்புறார். हमें गमाल देखना நம்மள चाहता है। மணவாட்டியா பார்க்க हमें விரும்புறார். दुल्हन के रूप में देखना चाहता கற்புள்ள கன்னிகையா பார்க்க விரும்புறார். है। वो कुंवारी के मानी देखना चाहता है। உங்களை திருமணம் பண்ணி கூட்டி கொண்டு போக आपको விரும்புறார். विवाह करके ले जाना चाहता है। கர்த்தர் நம்ம மணவாட்டியா மாறிட்டோமா? आज हम दुल्हन बन गए हैं क्या? நீங்க சொல்லலாம், நான் மணவாட்டி அப்படின்னு சொல்லலாம். आप कह सकते हैं कि मैं दुल्हन பால் பாட்டில் கையில வச்சுக்கிட்டு और दूध के बोतल को हाथ में रखे நான் மணவாட்டின்னு சொன்னா मैं दुल्हन बोलेंगे तो அது மணவாட்டி இல்ல, वो दुल्हन नहीं है। அது இன்னும் பால் குடிக்கிற குழந்தை. अभी तक वो दूध पीने वाला बच्चा है। பால் குடிய தூக்கி தூர வச்சுட்டு और दूध को निकाल कर साइड में அது रखे। வசனம் தான். वो भी वचन ஆனா है। கர்த்தர் திடமான ஆகாரத்துக்குள்ள கொண்டு लेकिन போகிறார். परमेश्वर दृढ़ भोजन के अंदर ले நம்ம जाता எல்லாம் है। கழுகு குஞ்சிகள். हम वो काप के बच्चे हैं। கழுகு குஞ்சு என்ன செய்யுமா? वो काप के बच्चे क्या करते हैं? அது இரத்தத்தை உறிஞ்சும். वो लहू को चूसेगा। அது ஃப்ரெஷ்ஷான மாம்சத்தை वो சாப்பிடும். ताजे लहू को चूसेगा। நம்ம குழந்தை இல்ல, वो बच्चे नहीं। கர்த்தருக்கு காத்திருப்போர் जो परमेश्वर की बाढ़ जोते हैं அவர்கள் புது பலன் அடைந்து वो नए बल पाकर கழுகளை போல செட்டைகள் அடித்து वो काप के मानित पंखों को फैलाकर அவர்கள் உயிரை எழுப்புவார்கள். वो ऊंचा उठेंगे। ஓடினாலும் களைப்படையார்கள். वो दौड़े तो भी थकेंगे नहीं। நடந்தாலும் சோர்வடையார்கள். चले तो भी निराश नहीं होंगे। இவங்க யாரு? ये कौन है? இவங்க தான் கமால். यही गमाल है। இவங்க தான் கமாலா இருப்பாங்க. यही गमाल है। பால் குடிய மறந்த பிள்ளைகளா वो இருப்பாங்க. दूध को भूलने वाले बच्चे இன்னைக்கு होंगे। நம்ம எப்படி இருக்கிறோம்? आज हम कैसे हैं? நம்ம இன்னும் நம்ம வீட்டுக்குள்ள சண்டை சச்சரவு இருக்குனா, हमारे घर में अभी भी लड़ाई है तो, இன்னும் பிரச்சனை இருக்குனா, अभी भी समस्या है तो, இன்னும் கமால் ஆகல, अब हम गमाल नहीं हुए இன்னும் हैं। பால் குடிக்கிற குழந்தை தான். अभी तक हम दूध पीने वाले बच्चे हैं। எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் कितनी भी बड़ी समस्या क्यों ना आए, ஆத்மாவை அடக்கி वो मन को शांत करके, அமர பண்ணி, उसे चुप करके, என் ஆத்மாவே, हे मेरा मन, எல்லாம் சொல்லுமா, हम बोलेंगे क्या? என் ஆத்மாவே हे मेरे मन, கர்த்தரை ஸ்தோத்திரி, परमेश्वर की स्तुति कर।
அவர் செய்த சகல உபகாரங்களையும் उसके सारे कामों को நீ மறக்காத. तू मत भूल। ஹalleluya. हालेलुया। தாவீது அந்த ஆத்மாட்ட பேசினா பாருங்க. दाऊद उस आत्मा से मन से बात இன்னைக்கு करता है। நம்மளும் பேசணும். आज हम भी बात करना நீ है। கவலைப்படாத. तू चिंता मत कर, கர்த்தர் கூட இருக்கிறாரு. परमेश्वर साथ है। யார்கிட்ட பேசணும்? किससे बोलना है? உங்க ஆத்மாட்ட பேசணும். आपके मन से बोलना है। கர்த்தர் பெரிய காரியம். परमेश्वर महान कार्य। हालेलुया। हालेलुया।